5 ரூபா டிக்கெட் 10 ரூபா 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா சொல்ல போனாங்க ஒருத்தர வாங்கயா சொன்ன கேளுங்கயா போய் டிக்கெட்ல போங்கயா சொன்ன கேளு போப்பா அப்படி உடனே 10 ரூபா கொடு நீ 10 ரூபா கொடு டிக்கெட்ல போப்பா போங்கயா சார் ஏய் ஷட் அப் ஏதாவது பேசுனா உன்னை உள்ள தள்ளிடுவேன் போயா யார் யானி நான்சென்ஸ் நான் இன்ஸ்பெக்டர் புதுசா ஈத்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன் நான் இழிச்ச வாயன் தான் ஆனா இத நம்புற அளவுக்கு இழிச்ச வாயன் இல்ல கான்ஸ்டபிள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டரா யாருக்கிட்ட ரீல் விடுற இங்க பிளாக் டிக்கெட் விக்கிறவங்கள்ட்ட யாரோ ஒரு கான்ஸ்டபிள் லஞ்சம் வாங்குறதா கேள்விப்பட்டேன் அதை கண்டுபிடிக்கத்தான் நான் கான்ஸ்டபிள் வேஷத்துல வந்திருக்கேன் அது நீதானே இல்ல சார் நான் ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கேன் சார் உங்களை மாதிரி கடமை வீரனை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் என்னமோ சொல்லுவாங்களே glad to meet you சார் கையடியா தலிட்டடியா எஸ் சார் ஹோட்டல் காபி சாப்பிடலாம் வா அது அவ்வளவு நல்லா இருக்காது சார் வாயா பெரியவங்க நீங்க உனக்கு பெர்மிஷன் வேணுமா வேணாமா வேணும் சார் அப்ப வா தங்கமான மனசு திட்டு பரவாயில்ல சார் உட்காரியா என்ன சாப்பிடுற காபி மட்டும் போதும் சார் நோ 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 கூச்சப்படக்கூடாது அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒத்து வராது லஞ்சம் வாங்கும் போது கூச்சப்படுறோம் இல்ல அதே மாதிரி உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு யோ யோ ஏன் அழற இது அழுகை இல்ல சார் ஆனந்த கண்ணீர் இதுவரைக்கும் எந்த இன்ஸ்பெக்டரும் என்னை எதிரில் உட்கார கூட சொன்னதில்லை ஆனா நீங்க உங்க குணத்துக்கு நீங்க ஐஜியாவே ஆகலாம் சார் ஐஜி போஸ்ட் தரம் தான் சொன்னாங்க அடுத்த வாரம் வந்தாலும் வரலாம் எப்ப வேணாலும் வரலாம் சார் நீ ஈத்திரி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருதயநாத் இப்ப என்ன சார் சாப்பிடுறீங்க உங்க ஹோட்டல்ல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அத்தனையில 2 பிளேட் கொண்டு வா சரி சார் நான் அந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கேன்ல அதான் தடுமாறுறான் யோ தட்ட ரொம்ப நக்காதையா ஹோட்டல் வந்துற போகுது வேற என்ன சார் வேணும் இந்தாப்பா இப்ப நாங்க சாப்பிட்ட ஐட்டத்துல எல்லாத்துலயும் 2 பொட்டணம் பார்சல் கொண்டு வா சரிங்க சார் இது யாருக்கு சார் உங்க வீட்டுக்கு தையா அவங்க சாப்பிடட்டும் சார் உங்களை மாதிரி ஒரு ஆள் இந்த நாட்டுக்கு மந்திரியா வந்தா இந்த நாடு ரொம்ப நல்லா இருக்கும் சார் நல்லா தான் இருக்கும் மக்களுக்கு கொடுத்து வைக்கல சரி விடு இந்தாங்க சார் பார்சல் ஸ்பெஷல் காப்பி எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார் சார் என் குழந்தையாவுக்கு கோழி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கும் 2 பிளேட் ரெண்டா 4 வாங்கிக்கியா ஐயா சொல்லிட்டாரு கோழி பிரியாணி 4 பிளேட் பார்சல் கான்ஸ்டபிள் நான் கடை வரைக்கும் போய் சீரடி தீப்பெட்டி வாங்கிட்டு தரேன் நான் வாங்கிட்டு வரேன் சார் அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும் நீ என்ன செய்யற இந்த தொப்பியும் ஸ்டிக்கும் பாத்துக்கிற நான் வரட்டுமா பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிறேன் சார் பெத்த பிள்ளையோ வளர்த்த பிள்ளையோ கொஞ்ச நேரத்துல தெரியும் சிங்கு சக்கா இந்தாங்க சார் பார்சல் கொண்டாயா இந்தாங்க சார் பில்லு பில்லா அது இன்ஸ்பெக்டர் யாட்ட கூட இன்ஸ்பெக்டரா அவனா 13 தடவை பிக் பாக்கெட் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவன் கம்பெனி நீட்டிட்டான் எவ்வளவுயா பில்லு 130 ரூபாய் 130 ரூபாயா இன்ஸ்பெக்டர் ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா தள்ளியா கம்பக்கட்டுல கம்ப வச்சு இன்ஸ்பெக்டர் ஐயா என் பொண்ணை எவனை கடத்திக்கிட்டு போயிட்டான் திருப்பி அனுப்பணும்னா 10,000 ரூபாய் பணம் கட்டி எனக்கு மிரட்டல் கட்டுறது எழுதி இருக்கிறான் கவனிங்க ஏயா உன்னை பார்த்தா பிளாட்பாரத்துல கைரேய பாக்குற மாதிரி இருக்கு உங்ககிட்ட ஏதியா 10,000 ரூபாய் பிட் பாயிண்ட் அடிக்கிறவன்னு சொல்லாம விட்டியே ஏயோ இந்த லட்சாதிபதி பாரிவளால பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீல்ல உன்னை பின்னாடி கவனிக்கிறேன் என்ன சார் போட்டிருக்க கோட்ல இவ்வளவு கிழிசல் இருக்கு லட்சாதிபதினு சொல்றீங்க அதே ஜமக்காலத்துல வடிகட்டின கஞ்சன்னு ஊருக்குள்ள என்ன பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க அவங்க மனசு புண்படக்கூடாது பாருங்க அதனாலதான் அங்கங்க அப்படி உமக்கு ஒரு பொண்ணு தானே கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறேன் அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க நீங்களே கஞ்சன் குழந்தைகளை மட்டும் தாராளமா பத்து வச்சிருக்க போறீங்க நீங்க சொல்லுங்க பாரு சார் போலீஸுக்கு தகவல் கொடுத்தா என்ன கொலை பண்ணிவிடுவேன்னு மிரட்டி லெட்டர் எழுதியிருக்கிறான் சார் சார் இந்தாங்க சார் அந்த லெட்டர் சார் 10,000 ரூபாய் பணம் இந்தாங்க சார் சார் என் பொண்ணுடைய போட்டோ இதான் சார் நிம்மதியா வீட்டுக்கு போங்க பொண்ணு பத்திரமா வந்து சேருவா பொண்ணு மட்டுமா அப்படின்னா நானே 10,000 கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பேனே நீங்க எதுக்கு சார் பொண்ணு வரும் 10,000 ரூபாய் ஒழுங்காக்கலடா எல்லாம் நான் வைக்கிற பிளாக் டிக்கெட்டு 130 ரூபாய் மாட்டிக்கிச்சு
தாத்தா தாத்தா கட்டிட்டா போற லத்தியோட வரண்டா. ஐயோ அம்மா போலீஸ் தொப்பை சரி வச்சுட்டு போயா. ஏய் என்னையா ஓட வைக்கிற? யோ மரியாதை பேசியா. ஐ அம் இன்ஸ்பெக்டர். நீ இன்ஸ்பெக்டர்? எஸ். குற்றவாளியில கண்டுபிடிக்க ரவுடி வேஷத்துல அலையிறேன். அப்ப நான் வரட்டுமா? அலையிறீங்களா? அலைய விடக்கூடாது. உங்களை ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிறோம். வாங்க. யோ அதான் புடிச்சிட்டீல, அப்புறம் ஏன் விசில் ஊதுற? நான் எங்கேயா விசில் ஊதுனேன்? வாயில இருந்து சத்தம் வந்ததே. யோ நீ விசில முழுங்கிட்டாயா? நான் விசில முழுங்கிட்டனா? ஐயோ என்னங்க 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 இவருக்கு என்னதாச்சு? உங்க வீட்டுக்காரருக்கு ஒண்ணும் ஆகல, அரசாங்கத்துக்கு தான் நஷ்டமாயிருச்சு. இவர் வேலை பார்க்கறதே அரசாங்கத்துக்கு நஷ்டம் தானே. என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. அரசாங்க சொத்தை முழுங்கிட்டாருமா. இவர் ஆரம்பிச்சிட்டாரா? அட அது இல்லம்மா, விசில முழுங்கிட்டாரு. இங்க பாருங்க. ஆமாங்கா, வயித்துல இருந்து விசில் சத்தம் வருது. என்னங்க ஒரு டாக்ஸி கூப்பிடுங்க, இவர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். இதுக்கெல்லாம் எங்க ஆஸ்பத்திரி? அங்க போன அவகிட்ட ரெண்டா வெட்டுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம். இங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் கூட டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா? அடிக்கலாம்னு நினைச்சேன், சந்தர்ப்ப சூழ்நிலை தவறி போச்சு. இந்த விசில எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. டேய் விசில் வெளியே வர போகுதா, உசுறு மேல போக போகுதா? நிச்சயமா ரெண்டுல ஒண்ணு நடக்கத்தான் போகுது. ஒரே குத்து. அடியே பங்கஜா, இவன் என்ன குத்தியே கொன்றுவான் போல இருக்கே. புருஷன் இங்க நிராதரமா புலம்பிக்கிட்டு இருக்கேன், பாத்துக்கிட்டு இருக்கேடி பாவி. சும்மா இருங்க, அவர் கடவுள் மாதிரி உங்களை காப்பாத்த வந்திருக்காரு. நீங்க குத்துங்க. என்னங்க இது விசிலுக்கு பதில்? வளையல், அதுவும் தங்க வளையல் வந்திருக்கு. தங்க வளையல் இல்லங்க, சக்காலத்தி வளையல். என்னது? எனக்கு சக்காலத்தியா? என்னது? எனக்கு சக்காலத்தியா? எனக்கு சக்காலத்தியா? நினைக்காதடி பங்கஜம், விபச்சார கேஸ்ல ஒரு பொம்பளைய பிடிச்சேன், திடீர்னு அவ தப்பிச்சு ஓடிட்டா. அவ கையில இருந்த வளையல் என் கையில மாட்டிக்கிடுச்சு. அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்தாரு. லஞ்சம் வாங்கிட்டு அவளை ஓட விட்டதா தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த வளையல நான் முழுங்கிட்டேன். இப்ப வந்துருச்சு. என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அன்னைக்கு கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தானே, சாப்பிட்டீங்களா? அத நீங்க தான் வாங்கி கொடுத்து அனுப்புனீங்களா? ஆமா, ஆண்டவன் கோழி பிரியாணி மூலமா நம்மள கனெக்ஷன் வச்சிருக்கான் பாத்தீங்களா? கோழி வாழ்க்கை அது குளம் வாழ்க்கை. என்னங்க இது உலக்க? இந்த சின்ன தடியால குத்துனதுக்கே வளையல் வந்துச்சு. இந்த உலக்கையால குத்துனா நெக்லஸ் வந்தாலும் வரும். குத்துங்க, நல்லா குத்துங்க. அப்ப ஒண்ணு செய்யுங்க, இதை விட பெருசா இருந்தா ஏதாவது எடுத்துட்டு வாங்க. அதுல குத்துனா ஒட்டியாமே வந்து விடும். ஐயா விசில் வந்துடுச்சு. பாத்தீங்களா என் வைத்தியத்தை? அடிக்காமலே விசில் எடுத்துட்டேன். பொம்பளை சப்போர்ட் உனக்கு கிடைச்சிருச்சுல்ல, விசில் மட்டும் இல்ல எதை வேணாலும் எடுக்கலாம். ரொம்ப நன்றிங்க. அடிக்கடி வந்துட்டு போங்க. அப்பப்ப வந்துட்டு போவேன், மறந்துடாதீங்க. கரெக்ட்டுமா? இந்தாங்க வச்சுக்கோங்க. ரொம்ப வெட்கப்படுறீங்க. அரசே, நீங்க தான் கதவை தட்டுனீங்களா? உன் இதே கதவை நான் தான் தட்டுவேன், வேற யார் தட்டுவா? வீட்டுல யாருமே இல்லையா? யாருமே இல்ல. உங்க அக்கா மாமா 2 பேருமே போயிட்டாங்க. போயிட்டாங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நீங்க ஒண்ணு, அக்கா கோயிலுக்கு போயிருக்காங்க, மாமா ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு. நான் வேற மாதிரி நினைச்சேன். சரசு, ஐயோ நான் தனியா இருக்கேன், கதவை பூட்டிடாதீங்க. கதவு இது வேற அவசரத்துக்கு முடியாது. என்னங்க இது, கதவையெல்லாம் பூட்டிட்டீங்க, என்ன தொட போறீங்களா? சரசு, இது வரைக்கும் என் கையை யாருமே தொட்டதில்ல, இதெல்லாம் தப்பு. இது கரெக்டா? இது வரைக்கும் இடுப்ப யாருமே தொட்டதில்ல, கண்ணத்தை மட்டும் தொட்டுடாதீங்க. எங்க கண்ணா, எங்க கண்ணா? இடுப்பு தெரியுது, கண்ணம் தெரியலையாக்கா? இது ஆப்பிள் நினைச்சேன், இது கண்ணம்மா. டக்க 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 டுக்கு டுக்கு டுக்கு. என்னங்க இது, கண்ணத்தை எல்லாம் கிள்ளிக்கிட்டு? கண்ணத்தை கிள்ளினது போதும், என்ன கட்டி மட்டும் புடிச்சிடாதீங்க. அல்லே, எனக்கு ரொம்ப கோபம் வரும்.
என்னங்க இது? பேசாதே, பேச்ச குறைச்சுக்கணும்னு அரசாங்கமே உத்தரவு போட்டிருக்கு. ஏங்க இப்படித்தான் கட்டி அணைக்கிறதா? ஆமா, இப்படி அணைக்கணும், இப்படி அணைக்கணும். அன்னைக்கு மாமா வேற மாதிரில அணைச்சாரு. அப்போ நீ கைவிடாத ரோஜா இல்லையா? ஒரே ஒரு தரம் தான் கட்டி அணைச்சாரு, அதுக்குள்ள அக்கா வந்துட்டாங்க. டேய் அழகு, ஒரே ஒரு தடவை தான் மறப்போம் மன்னிப்போம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. மன்னிச்சிரு, உன் கடமையை தொடர்ந்து செய்யி. கடமையா? என்னங்க அது? இதுதான், நீயும் உன் கடமை செய்யி. சரசு, அடியே சரசு. ஐயோ, அக்கா வந்துச்சு, விடுங்க. ஆண்டவனே வந்தாலும் விட மாட்டேன். ஐயோ, விடுங்க. சரசு, கதவை மூடிட்டு உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? கதவை திறடி. ஒருவேளை அவரும் இருப்பாரோ? திருட்டு மனுஷன் இருந்தாலும் இருப்பார். என்னங்க, நான் பங்குஜம் வந்திருக்கேன், கதவை திறங்க. என்னங்க, விடுங்க. சீக்கிரமா பின்பக்கமா போயிடுங்க. மாமா இங்க இருக்கிறத அக்கா சந்தேகப்படுறாங்க. போறது போறேன், உன் மாமனை மாட்டி விட்டு போறேன். என்னடி இங்க முக்கியமான கேஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரக்கூடாதா? என்னது, வீட்ல உட்காந்துக்கிட்டு இவர் எந்த கேஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க, இப்ப நீங்க கதவை திறக்க போறீங்களா இல்லையா? உன் மாமா பாவம் மாட்டிக்கிட்டான். அப்ப நான் வரட்டுமா? விடுங்க, சீக்கிரமா பின்கதை ஒழிய போங்க. போங்க. சரி. சரசு, கதவை திறக்காம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? அடியே சரசு, சரசு. எங்கடி மாமா? மாமாவா? அவர் இங்க இல்லையே. அவர் இங்க இல்லையா? அவர் பேசுற சத்தம் இப்ப நான் கேட்டனே. ஏடி, அவரை உள்ள மறைச்சு வச்சிருக்க இல்லன்னு சொல்றியா? பங்கஜா, வாயா வா. இவ கூட கொஞ்சறதெல்லாம் கொஞ்சிட்டு கொல்லப்புறமா போய் முன் பக்கமா யோக்கிய மாதிரி வந்து நிக்கிறியா? இவ கூட நான் கொஞ்சனா? ஏண்டி, இன்னைக்கு சனிக்கிழமை, மாமிசத்தை கையால கூட தொடமாட்டேன்னு உனக்கு தெரியாதா? பூஜையை முடிச்சிட்டு இலையில சாப்பிடலாங்கிறதுக்காக இலசா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் சண்டை போடுறீங்க? இவர் ரொம்ப தங்கமான மனுஷனாச்சே, நல்ல மனுஷனாச்சே. இவர நல்ல மனுஷன். இந்த நல்ல மனுஷன் என்ன காரியம் பண்ணி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன? வயசு வந்த பொண்ணை வீட்டுல விட்டுட்டு துணைக்கெரியான்னு சொல்லிட்டு போனா கதவை சாத்திட்டு சரசம் மாட்டிட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு சோறு பண்ணலாமா? நீங்களே சொல்லுங்க. சோரா? இந்த ஆளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுங்க. அடே, பாலுக்கு காவலா பூனைய வச்சிட்டீங்களே. முதல்ல இந்த ஆளை வெளியில உட்கார சொல்லுங்க. உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். பங்கஜா, பசிக்குதுடி. பசிக்குதா? கையில இலை வச்சிட்டு இருக்கல, வீடு வீடா போயா. அப்ப நான் வரட்டுமா? நீங்க இருங்க, உள்ள வாங்க, சாப்பிட்டுட்டு போங்க. அப்ப நான் சாப்பிட போறேன். சரசு, என் மேல உரசு. ஈஸ்வரி, கோர்ட்ல கூப்பிடுறாங்க. நானும் இறங்கட்டுமா? உன்னை கூப்பிடல. எப்போ கூப்பிடுவாங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் போர் அடிக்குமே, என்ன செய்யறது? போர் அடிக்குதுங்கறா? பொண்ணுங்களை கல்யாணம் பண்றதுக்காக 50,000 கூட 60,000 கூடன்னு கேக்குறாங்க. அவங்கள பிடிக்க மாட்டீங்க. ஆனா எங்களை மாதிரி ஏழைங்க கல்யாணம் ஆகாம வயிற்று பழப்புக்காக தப்பு செஞ்சா கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்தி அபராதம் போடுறீங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், விபச்சாரம் செஞ்சேன்னு என்ன அழிச்சிட்டு வந்த இடத்துல என்ன விபச்சாரம் பண்ண கூப்பிட்டாரு உங்க கான்ஸ்டேபிள். என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. சார், உங்களுக்கு சல்யூட் அடிக்க முடியாதபடி இவ என் கையில விலங்கு போட்டா சார். பரவாயில்ல, இனிமே நீ சல்யூட் அடிக்கவே தேவை இருக்காது. யூ ஆர் சஸ்பெண்டட். தேங்க் யூ சார். சார், கட்டில் விக்கிறவ மாதிரி அலையிறேன். எனக்கு வேணும், நல்லா வேணும். ஐயோ, உண்மை தெரிஞ்சா இவ பத்திரகாளி மாதிரி ஆடுவாளே, நான் என்ன பண்ணுவேன்? பங்கஜா, பங்கஜா. என்னங்க, என்னங்க இது? இது கட்லு வாங்கணும், கட்லு வாங்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தியே, அதான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப ராசியான கட்லு, குழந்தை இல்லாதவங்களுக்கு கேட்கிற குழந்தைய கொடுக்குமா. ஆமா, போகும்போது யூனிஃபார்மோட தானே போனீங்க, இப்ப என்ன பனியன் அன்றாயிரம் பண்ணிக்கிறீங்க? அழுக்காயிருச்சுன்னு வர்ற வழியில லாண்டரி கடையில போட்டேன். போய் சொல்றாரு.
நம்பாதீங்க ட்ரெஸ் லேண்ட்ல போடல, இவருக்கு கான்ஸ்டபிள் வேலையை போச்சு. என்ன சொல்றீங்க? கான்ஸ்டபிள் வேலை போய் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன், ப்ரமோஷன் ஆயிடுச்சு. அதத்தான் சொல்றேன். ஏன் போய் சொல்றேன்? கான்ஸ்டபிள் அப்புறம் ஏட்டு தானே வர்றோம். இவரை வேலையில இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க விலங்க. அட பாய் மனுஷா, இந்த அளவுக்கு வந்தாச்சா? இனிமே நீ கட்டிலோட வெளியே கடை. எப்படி பாவி, மாற்றதையும் மாட்டி விட்டுட்டு சிரிக்கிற, திறந்து விடுறா. நான் எத்தனையோ பூட்டை திறந்திருக்கேன், எனக்கு இது ரொம்ப ஈஸி. ஆனா இப்ப நான் தெரிஞ்சுட்டேனே. இப்பதான் நீ திருந்தணுமா? இந்த ஒரு பூட்டை திறந்து விட்டுட்டு அப்புறமா திருந்த கூடாதா? திறந்து விடுறா. எனக்கு ஒரு உதவி சரியா? என்ன வேணாலும் செய்யறேன். நானும் உன் மச்சினிச்சிங்க உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். எங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி வச்சு. இவ்வளவு நாளா நான் அவளுக்கு தான் மாமாவா இருந்தேன். இப்ப உனக்கும் மாமாவாக வேண்டிய சூழ்நிலை. திறந்து விடுறா. சரி, அழாம கையை நீட்டு. எதுக்கு? உடைக்கத்தான். எதை? விலங்கையா. எப்படி விலங்கு உடைஞ்சு கிடக்கு. யோ, ஏன் விலங்கு உடைச்ச? அவரை திட்டாதீங்க, நான் தான் உடைச்சேன். எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. நீங்க சொன்னீங்கிறதுக்காக இவரை நான் மன்னிக்கிறேன். ஆமா, இந்த விலங்க எப்படிங்க உடைச்சிங்க? அது வந்து அன்னைக்கு உலக்கையில அடிக்காமலே விசில் எடுக்கலையா, அதே மாதிரி மந்திரம் போட்டு இந்த விலங்கை உடைச்சு விட்டேன். மந்திரம் போட்டேவா? எஸ் எஸ். என்னென்னமோ செய்றீங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷமா என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட இல்ல. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண கூடாதா? பண்ணிடுறேன். எது? நீ குழந்தைக்கு ஏற்பாடு பண்றதா? சும்மா இருங்க. மந்திரத்தால வரவழைக்க முடியுமான்னு அவர்கிட்ட கேக்குறேன். நான் மந்திரத்தால மாங்காயி வர வைப்பேன், மாங்காய் திங்க வைப்பேன். அடுத்த வாரம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க உங்களுக்கு குழந்தை கண்டிப்பா பிறக்கும். என்னமோங்க, எங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய கடவுள் மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. புள்ள கொடுக்குற மரம். எது? மரம் புள்ள கொடுக்குதா? 5 வருஷமா நான் அரச மரத்தை சுத்தியே உன்னையும் காணோம். ஆலமரத்தை காட்டி ஆளை ஏமாத்த பாக்குறியா? இந்த மரத்தை பத்தி உனக்கு தெரியாது. குசிலேரு இந்த மரத்துக்கு கீழே தமையிருக்கலதான் 27 குழந்தை பெத்தாரு. ஐயோ ஐயோ ஐயோ, 27 குழந்தைகளா? அவர் கடக்குறாரு. என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. சொல்றேன். இந்த மரத்துக்கு கீழே நான் என்ன செய்யணும் அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுக்கார செய்யுங்க. குழந்தை தானா பிறக்கும். என்ன செய்ய போறீங்க? இருங்க, நான் செய்யறது உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இவர் கண்ணுக்கு தெரியறது சந்தேகம். ஏயா இவ கண்ணுக்கு தெரியறது என் கண்ணுக்கு ஏன் தெரியாது? நீங்க உங்க பொண்டாட்டி துரோகம் பண்ணாதவரா இருந்தா உங்க கண்ணுக்கு தெரியாது. அப்படி துரோகம் பண்ணிருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சீக்கிரமா செய்யுங்க செய்யுங்க. செய்யறேன். பா. என்ன இந்த மரத்துக்கு கீழே 2 பேரும் நிக்கமே தெரியுதா? எனக்கு தெரியுதே. எனக்கும் தெரியுது. உங்களுக்கும் தெரியுதா? அப்ப உங்க பொண்டாட்டிக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. இல்ல, நீங்க நிக்கிறது எனக்கு தெரியவே இல்ல. என்னங்க இவன் இப்படி பண்றான்? என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே. அரசு. ஐயோ, என்னங்க இவன் நம்ம கண்ணு முன்னாலே என்னென்னமோ பண்றான். எனக்கு எதுவுமே தெரியலையே. என்ன ஏதாவது தெரியுதா? சத்தியமா தெரியல. என்னங்க இது கூடவா உங்களுக்கு தெரியல? எனக்கு ஒண்ணுமே தெரியல பங்கஜம். அப்படின்னா நிச்சயமா நீங்க எனக்கு துரோகம் பண்ணலீங்க. ஆமா, நான் ரொம்ப நல்லவன். என்னங்க நான் என்ன செஞ்சேன்னு நீங்க பாத்தீங்கல்ல, நீங்களும் போய் செய்யுங்க. வாடி பங்கஜம், ரொம்ப நாளாச்சு. நாமளும் அவங்கள மாதிரி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்றத தெரியவே இல்லைன்னு சொன்னீங்க. அப்படின்னா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. நான் இல்ல இது காரணம். நான் இல்ல. அடியே, இதுக்கு யாரடி காரணம்? இவர்தான்க்கா. எஸ் நான் தான். நான் இல்ல. நானும் இல்ல. யோ, ஓ பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி. அப்ப நானா தான் இருக்கும். நான் தான். பாத்தியா மரத்தோட மகிமைய? பக்கத்துல வந்த உடனே வாந்தி எடுக்க வச்சிருச்சு. பங்கஜம். அரசு. ஹலோ, நான் மயிலாப்பூர் தர்மலிங்கம் பேசுறேன். என்னது இன்ஸ்பெக்டரா? எது பசங்களா அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? ஸ்டேஷன்ல வந்து பேசவா? என் பசங்க என்ன பிளாட்ஃபார்ம்ல சுத்துற பசங்க நினைச்சிட்டாங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணானுங்க? என்னங்க நம்ம பசங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அது என்கிட்ட கேட்டா போய் துண்டு எடுத்து வாடி. நீ எனக்கு 2 ஒன்னு பாத்துறேன். ஏன் சார் காரணம் இல்லாம என் பசங்களை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? அவனுக்கு என்ன ரோடு பொறுக்கி இந்த பொறுக்கி பசங்களா? தர்மலிங்க பசங்க சார். விசாரிக்காம நீங்க எப்படி அவங்களை அடிக்கலாம்? நம்ம பசங்க பண்ண தப்புக்கு கால லாடம் கட்டி இருக்கணும். அடியோட விட்டது எங்க தப்பு தான். அப்படி என்னைய தப்புன்ட்டானுங்க? பாடிங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயா, இவன் நம்ம வீட்டு வேலைக்காரி. என்னடி இப்படி அரைங்குறை மாதிரி? வேலைக்காரி தான். உங்க பசங்க என்ன பண்ணானுங்கன்னு கேளுங்க. சொல்லுடி.
உங்க 3 பசங்களும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி என்ன லாட்ஜுக்கு வர சொன்னாங்க. நானும் எசமானனுங்க கூப்பிடுறாங்களேன்னு நம்பி போயிட்டேன். 3 பேரும் குடிச்சிட்டு என்ன மாறி மாறி கெடுத்துட்டாங்க. என் வாழ்க்கை நாசமாயிடுச்சு. வாய் மூடு. சார், இந்த பொண்ணு போய் சொல்றா. என் பசங்க அப்படிப்பட்ட பசங்க இல்ல. நாங்க போய் சொல்றோமா? எங்க அது செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக அந்த புடவையும் மோதிரத்தையும் கொடுத்து சரிகிட்ட பாத்துருக்கானுங்க ராஸ்கலுக்கு. எங்க என்னங்க இது நம்ம மருமக புடவைங்க. இது இந்த ஐயர் பொண்ணு மோதிரம். அட பாவிங்களா, உங்களுக்கு ஏன்டா இப்படி புத்தி போச்சு? அம்மா, அவ ஃப்ராடுமா. அவ சொல்றதை நம்பாதம்மா. நாங்க ஹோட்டலுக்கு போனது உண்மை, அவளுக்கு மோதிரம் புடவை கொடுத்தது உண்மை. ஆனா பேசாதீங்கடா. குடும்ப மானத்தை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார், சின்ன பசங்க இதை தெரியாம தப்பு பண்ணிட்டானுங்க. உங்க கூட பிறந்த தம்பியா நினைச்சுக்கிட்டு ஒரு 150 ரூபா கொடுக்குறேன், விட்டுருங்க. என் 10,000. யார்கிட்ட என்ன பேசலாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு. எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. 302 எல்லா பேரும் வேன்ல ஏத்து. ஐயோ, பிள்ளைங்களை வேன்ல ஏத்த போறாங்களே, நிக்கிறீங்களே. வேன்ல ஏத்துறா, லாரியில ஏத்துறா. யோ பெரியவரே, புரியாத ஆளா இருக்கிறிய. என்ன வாயா அப்படி வா வா. யோ பெரியவரே, இது சாதாரண கேஸ் இல்லையா, ரேப்பிங் கேஸ். 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சுக்கிறானுங்க. குறைஞ்சது 7 வருஷம் தண்டனையாவது கிடைக்கும். இதப்பா, காசு பணத்தை பார்க்காத, ஒரு 30,000 இன்ஸ்பெக்டர்கிட்ட தள்ளு, காரியத்தை இங்கே முடிச்சுக்கியா. என்னது 30,000? எடியா கையா. 30,000 உனக்கு சாதாரணமா தெரியுதா? அதுக்கு வேற எவனாவது இடிச்ச வாயன பாரு. ஏதோ உங்க பிள்ளைங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா, 7 வருஷம் எங்களை உள்ள தள்ளிடுவாங்கப்பா. எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கப்பா. வெளியில தெரிஞ்சா அவமானமா போயிரும்பா. போனா போகுது, அவங்க கேட்கிற பணத்தை கொடுத்துருங்கப்பா. டேய், வீட்டுல பொண்டாட்டிங்க குத்துக்கல்லாட்டு இருக்கும்போது இப்படி கொழுப்படுத்து போய் ஒரு தப்பு பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கு நான் 30,000 ரூபாய் லஞ்சம் கட்டணுமா? பணத்தை நான் ஒண்ணு கள்ள நோட்டு அடி சம்பாதிக்கலடா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அதை கண்டபடி செலவு பண்ண நான் ஒண்ணு முட்டா இல்ல. ஏய் வாடி. என்னங்க பிள்ளைங்களை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறீங்க? எங்களை நல்லா இல்லைங்க. போடலங்க. வாடி. ஐயோ டாடி. சார், இது தேராத கேஸ். பார்த்து ரொம்ப அழுத்தமான ஆளா இருக்கும். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கேஸ் எத்தனை பார்த்திருப்பேன். இவனோட மிதிக்கிற மிதியில காசு தானா வருது பாரு. ஏதோ ஒண்ணு வந்தா சார் தான் சார். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல 30,000 ரூபாய் பணம் வரணும். இல்ல இங்கே குழிய தோண்டி போட்டு புதைச்சிரும் போச்சு. ஐயா, நீங்க இப்படி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ தங்கம். எனக்கு ஐயோ, என் புருஷனை அநியாயமா அடிச்சு உள்ள கொண்டு வச்சுட்டாங்களே. எனக்கு இப்படி அடையாளம் தெரியாம ஆக்கிட்டாங்களே. என்ன நடந்தது? எதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க? வேலைக்காரி பொய் சொல்லி அநியாயமா எங்களை மாட்டி விட்டா. அதோட இன்ஸ்பெக்டர் 30,000 ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாரு. நீங்களும் எங்க அப்பா மாதிரி எங்களை அனாதையா கைவிட்டுறாதீங்கம்மா. எங்களை காப்பாத்துங்கம்மா. நாங்க உங்க புருஷம்மா. நீங்க தான் எங்களை எல்லாம் டைவர்ஸ் பண்றது சொல்லிட்டேளே. ஐயோ, இவன் ஏதோ குடி போதையில உளறிட்டாமா. அதெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு. கிரி, நான் கட்டின தாள் உன் கழுத்துல இருக்கு, அதை மறந்துடாத. ஆமாம்மா, இது பத்தினி தெய்வம் கண்ணகி பிறந்த நாடு. இன்ஸ்பெக்டரை ஏட்ட ஒரு வார்த்தை சொல்லி உங்க கணவன்களை எல்லாம் காப்பாத்துங்கம்மா. பிளீஸ். சார், எங்க வீட்டுக்காரங்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்களே, அதை ஏற்பாடு பண்ணுங்க. உடனே ரிலீஸ் பண்ணிடு. ஒரு ஃபோன் பண்ணிக்கலாங்களா? பேசுங்க. ஹலோ, ஐஜி ராமகிருஷ்ணன் ஸ்பீக்கிங். அங்கிள், நான் இந்திரா பேசுறேன். என்னம்மா, சௌக்கியமா? என்ன விஷயம்? எங்க வீட்டுக்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? எங்க இருந்து பேசுற? எந்த ஸ்டேஷன்மா? எங்க வீட்டு பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன். போன அந்த இன்ஸ்பெக்டர் கொடுமா. ஒரு நிமிஷம், எங்க அங்கிள் உங்ககிட்ட பேசணுமா? யாரு மதே? அங்கிள் எங்களுக்கு கொண்டாமதே. யாரு யாரு? சார் சார், குட் மார்னிங் சார். சார் 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 வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சார் நமஸ்காரம் சார். சார் நான் அனுப்பிச்சுறேன் சார். சார் அவங்கள ரிலீஸ் பண்ணியா? எப்பா, எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா? எப்படிப்பா விட்டாங்க? மறுபடியும் உங்களை அடிச்சாங்களா? ஒரு 30,000 கொடுக்க முடியல உங்களால? பிள்ளைங்களை விட பணம் உங்களுக்கு முக்கியமா போச்சு. சரியான பணம் பேய்ங்க. அந்த ஆளு பண்றதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நீ மட்டும் என்ன யோக்கியமா? நீ உன் வீட்டுக்கார சேர்ந்துக்கிட்டு அந்த ஊமை பொண்ணை அடிச்சு கொல்ல பாத்தீங்களாமே. இவங்க இல்லாட்டி அந்த பொண்ணோட நிலைமை என்ன இருக்கும்? என்னது? அந்த பொண்ணை அடிச்சு கொல்ல பார்த்தனா? ஐயோ, உன் மேல ஆணையா சொல்றேன்டா. அப்படி ஒண்ணு நடந்ததே எனக்கு தெரியாதுப்பா.
நானும் ஒரு பொண்ணை பெத்தவதாண்டா. ஒரு பொண்ணை அடிச்சு கொள்றத நான் எப்படிடா பாத்துக்கிட்டு இருப்பேன்? ஏதோ என் மருமகள்களை கோபத்துல 4 வார்த்தை திட்டி இருப்பேனே ஒழிய அவங்களை கொல்ற அளவுக்கு நான் பாவி இல்லப்பா. நாங்க தான் முட்டா பசங்க. அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்தோம். நீ தான் அவர் கூட இருந்திய. நீயாவது அவருக்கு புத்தி சொல்ல கூடாதா? அந்த ஆளு என்ன ஒரு பொண்டாட்டியா மதிச்சு நடத்தி இருந்தா தானே நான் புத்தி சொல்றதுக்கு. அப்படி ஏதாவது சொன்னா பைத்தியக்காரச்சி உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ மூலையில கடன்னு என்ன மூலையில உட்கார வச்சிருவாரு. அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்ததுனாலதான் பைத்தன காலமா அவர்கிட்ட காலம் தள்ள முடிஞ்சது. இல்லைன்னா என்னையும் அந்த பொண்ணு மாதிரி என்னைக்கோ அடிச்சு விரட்டி இருப்பாரு. ஆமா, அந்த பொண்ணு இப்ப எங்க பாருக்கா? பேரன் நல்லா இருக்கானா? ஐயோ, அவளை வீட்டுக்கு கூட்டி வர்றது கூட அந்த கலவன் வழி இல்லாம பண்ணிட்டாருப்பா. அந்த பயலுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பத்திரிக்கை வேற அடிச்சுட்டாரு. என்னது, பத்திரிக்கை அடிச்சுட்டாரா? ஆமா. டேய் தம்பி, இந்த கல்யாணத்தை நாம உறுதியா நடத்த விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, குடும்பத்துல மூத்த பையன் நான் இருக்கேன். 2ல 1 பாத்துறேன். வாங்கடா அண்டே, தைரியமா வாடா, எல்லாரும் வாங்க. ஏய், இந்த பத்திரிக்கையில கொண்டு போய் முதல்ல இந்த கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறத உடனே நிறுத்துங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இதுவரைக்கும் இந்த வீட்டுல நடந்த அக்கிரமம் போதும். மறுபடியும் ஒரு அக்கிரமம் நடக்க விட மாட்டோம். அந்த பொண்ணு மீனாவை நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியும். அந்த பொண்ணை மறுபடியும் இந்த வீட்டுல வாழ வச்சே தீருவோம். டேய், நீங்க ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு யாரு பேச்ச கேட்டுட்டு இப்படி எல்லாம் ஆடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இது இவன் சொந்த விஷயம். இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. இது கூட்டு குடும்பம். இங்க நடக்கிற எந்த விஷயத்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த பரடா சுரேஷ், அந்த ஆளுக்கு தான் புத்தி மழுங்கி போச்சு. நீயாவது நாங்க சொல்றதை கேளுடா. மீனா அந்த வாயில்லாத பொண்ணோட சாபத்துக்கு ஆளாகாதடா. இத பாருமா, எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். அவர் கிணத்துல நான் விழுவேன், தாலி கட்டு நான் கட்டுவேன். இஷ்டம் இருந்தா அந்த கல்யாணத்துக்கு வாங்க, இல்லன்னா போயிட்டே இருக்கு. என்னடா சொன்ன? தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். இருடா, நீ இல்ல, நீங்க அத்தனை பேர் மொத்தமா வந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுடா. இந்த தர்மலிங்கம் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டான். ஆள் இருந்தா தானே. என்னடா அவர்தான் ஏதோ நிதானம் இல்லாம பேசுறாருன்னா நீங்களும் அவர் கூட சரிசமா பேசிக்கிட்ட. ஒரு பெரியவருங்கிற மரியாதை வேண்டாம்? போங்க. ஏய் பெருசு, இந்த கல்யாணத்தை நீ எப்படி நடத்துறேங்கறத பாத்துறேன். போங்கண்ணா. போடா. வாங்கடா. மருமகளுகளே, நீங்க வாங்கம்மா. போடி போடி. மாமா, பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான். ஆனா பொட்டக்கோழி நினைச்சா சேவலையும் கூவிக்க முடியும். இப்ப உங்க பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? நான் நினைச்சிருந்தா இப்ப கூட உங்களை அவமானப்படுத்திருக்க முடியும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். இனிமேலாவது நிதானமா நட. யாராவது வெளியில ப்ளீஸ். அவசரத்துல கக்கூசுக்கு தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன். ப்ளீஸ், யாராவது ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுங்க. அக்கா, உங்க வீட்டுக்காரர் கக்கூஸ்க்கு தண்ணி எடுத்துக்காம போயிட்டாரா? ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொடுத்துரு. வாய்கிலேயே சட்டம் பேச தெரியுதுல, அங்கேயே கடந்த நாரட்டம். அடியே, நான் ஆபீஸுக்கு போகணும்டி, நேரம் ஆச்சுடி. ஆபீஸுக்கு அப்படியேப்பா, அப்பதான் பொண்டாட்டியோட அருமை தெரியும். இப்படியே போனா கல்லால் அடிப்பாங்கடி. ஐயோ, கக்கூசுக்கு வந்து என் மனசு நிம்மதி இல்லையே. இப்ப பார்த்து வைத்த கலக்குதே. ஏடா தம்பி, ஷாம்பு இருந்தா கூடுறா. ஷாம்பு இந்த ஒரு ஷாம்பு இல்லையா? சோப்பு ஷாம்பு எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாளுங்க. திருட்டு கலந்தீங்க. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஏண்டி தட்டை கறிட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? அதெல்லாம் எங்க வேலை இல்ல. ஓ, பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை எப்படி கவனிக்கணும்னு எங்களுக்கு தெரியும்டி. வெந்தோக்கா. பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டாதிரி. நீங்க இல்லாமலும் எங்களால வாழ முடியும். ஏண்டி, புருஷங்காரன் கஷ்டப்படுறது உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? கவனிச்சுக்கிற அதெல்லாம் எங்களுக்கு சாதாரண. எங்கிட்ட மோதாதே, நாராஜாதி ராஜனடி அவம்புக்கள். யாரை நம்பி நான் பிறந்தேன்? பொங்கடி பொங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே. ஹாய். காலையில எந்திரிச்ச உடனே ஒப்பாரி வைப்பாங்க,
இன்னைக்கு என்னடான்னா ரொம்ப குஷியா இருக்காங்களே, என்னவா இருக்கும்? அதானே ஒரு இளவும் புரியலையே. மிஸ்டர் தர்மலிங்கம், மிஸ்டர் தர்மலிங்கம் தானே? நான் தாங்க அந்த தர்மலிங்க. அம்மா நீங்க யாருங்க? ஸ்டேட்ல இருந்து வர்றீங்களா இல்ல சென்ட்ரல்ல இருந்து வர்றீங்களா? மை நேம் இஸ் ஸ்டெல்லா. நான் இந்த வீட்டுக்கு அப்பா நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரி வரான்னு சொல்ல அவங்க தான் இவங்க. உங்களுக்கு வேலைக்காரி ஒரு கேடா? அப்பா இந்த வீட்டுல இருக்க பொண்டாட்டிங்க யாரும் எந்த வேலையுமே செய்யறது இல்ல. ஆபீஸ் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் இந்த ஏற்பாடு. செருப்ப காட்டி அவங்களுக்கு 4 போடு போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல. உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரி ஒரு கேடா? வேலைக்காரியா? நீங்க எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. ஸ்டெல்லா கண்ணு, கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேம்மா. ஓ பண்றேனே. ஓங்கடி. என்னாச்சுமா ஸ்டெல்லா கண்ணு, என்னாச்சுமா? சாப்பு பட்டுடுச்சு. இப்ப எப்படிமா இருக்கு? அப்பா கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன். இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதி. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க பாரு மாந்தாள. அன்னைக்கு என்கிட்ட தங்கம் நீ செத்து போயிட்டீனா உன்னோடயே சேர்ந்து நானும் என் உசுறு விட்டுருவேன் என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு எவ்வளோ ஒரு வேலைக்காரை வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறான். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்ன ஸ்டெல்லு கமோக்கா இது வந்துடுங்க. கோ வாட்ட வாக்க. ஸ்டெல்லு என் முதுகு கொஞ்சம் சோப் போட்டு விடுறியா? கிரிஜா, உங்க வீட்டுக்காரருக்கு கொழுப்பு பத்தியா? அவ்வளவு கூப்பிட்டு முதுகு தேக்க சொல்றாரு. விடுக்கா, எருமாட்ட யார் கழுவுனா என்ன? அதுவும் சரிதான். ஸ்டெல்லா கண்ணு. ஸ்டெல்லு என்ன? இன்னும் கொஞ்சம் இருங்க வரேன். இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா. டாடி, இவங்க யார் டாடி? இவங்க தான் இனிமே உங்களுக்கு எல்லாம் மம்மி. அப்ப நம்ம மம்மி? அது டம்மி. நான் புருஷன்டி. ஸ்டெல்லா, அந்த ஃபைலை கொஞ்சம் கொடு. இல்லங்க, மாத்திரை சாப்பிட போறீங்களே? பட்டா ஸ்டெல்லு, ஸ்டெல்லு நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். வரும்போது நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வர்றது? குண்டு மல்லி. ஐயோ அது வெடிக்கும். நான் உனக்கு குண்டில்லாத மல்லி வாங்கிட்டு வரேன். ஸ்டெல்லு ஒரே ஒரு முறை அந்த சிரிப்பை சிரி. இந்த புன்னகை என்ன விலை, உன் இதயம் சொன்ன விலை. பை பை கோ. ஸ்டெல்லா கண்ணு, நான் ஆபீஸ் போயிட்டு வரமா. டே பசங்களா, மம்மிக்கு டாட்டா சொல்லுங்க. எந்த மம்மிக்குப்பா? இது என்ன கேள்வி? நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு. டாடா ஸ்டெல்லா, டாடா. டாடா. சீரியோ. சீரியோ. பை பை. பை பை. 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 அடி நாயே, மச்சாப்பா. உன்ன கடிச்சிருவேன். என் புருஷனுக்கு டாடா அப்படி காட்டுற. அப்ப கையை வைக்கிறேன். நான் சொல்றேன் ஏந்தி. உனக்கு என்ன இல்லையா? வெள்ளக்காரத்தை வாங்கி நான் சொல்றது கேளு. போன போய் நீங்க எதிரிங்க பார்த்து படிச்சவங்க மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியலையே. நீங்க வாங்க ஸ்டெல்லா. நீ விடுமா? நீ நான் சொல்றதுக்கே இன்னைக்கு அவளை கொலை பண்ணாம விட மாட்டேன். ஏய், எதுக்கு நீங்க வந்த? வேலை செய்ய வந்தியா இல்ல ஆம்பளைங்களை மயக்க வந்தியா? வேலை செய்ய வந்தேன். என்னடி இது? போடி. இத பாரு, எங்களை பொட்டச்சிங்கன்னு நினைக்காத. நாங்க எதுக்கும் துணிஞ்சவங்க. மரியாதையை அந்த வீட்டை விட்டு போகல, இதாலேயே சோடிக்கிடுதா. நீங்க விடுங்க, நான் பாத்து வாடி இந்த பக்கம். ஓடுறி ஓடுறி ஓடுறீனா திரும்பி பாக்குறது. ஓடுறி.
மறுபடியும் இந்த பக்கம் பார்த்த மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். ஆமா. ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஸ்டெல்லு ஸ்டெல்ஸ். சித்தப்பா சித்தப்பா, ஸ்டெல்லா மம்மி எங்க ஸ்கூலுக்கு வந்து இந்த லெட்டர் யாருக்கும் தெரியாம உங்க கையில கொடுத்து சொன்னாங்க. இந்தாங்க. யாருக்கும் தெரியாம? அபிராமி லாட்ஜ் ரூம் நம்பர் 10 உங்களுக்காக காத்திருக்குன்னு உடனே வரவும் பிடிக்கும் ஸ்டெல்லா. ஐயோ இத கொண்டு போய் உள்ள வை. அரம்பம்பம் அரம்பம் அரம்பம்பம் பேரின்பம் அரம்பம். எஸ் கம் இன். ஸ்டெல்லா வாங்க. உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? உன் லெட்டரை பார்த்த உடனே நீ எதுக்காக என்ன கூப்பிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டெல்லா, உன் பர்சனாலிட்டி வச்சு என்ன கவுத்துட்ட. ஸ்டெல்லா, இது என்ன காலா மொசைக் தர மாதிரி மொள 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 இருக்கு. ஸ்டெல்லா, உன் முகம் திங்கள், வாய் செவ்வாய், மூக்கு புதன், மொத்தத்தில் நீ ஒரு வார கேலண்டர் மாதிரி. ஸ்டெல்லா, உன் பொன்னான கரத்தை காட்டு. ஸ்டெல்லா, இது என் பொண்டாட்டி எனக்கு போட்டது. இதை நான் உனக்கு அன்பளிப்பா போடுறேன். எப்படி இருக்கு ஸ்டெல்லா? நைஸ். ஐயோ 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 ஐயோ, இந்த மோதிரத்துக்கே இப்போதான் அழகு. ஸ்டெல்லா, இந்த விஷயத்துல நீ தான் எனக்கு குருநாதர். ஸ்டெல்லா, டைம் ஆகுது, சீக்கிரம். டைம் இஸ் கோல்ட். ஐயோ கம் இன். எல்லா கண்ணு இவன் எங்க வந்தா? ஏன் ஸ்டெல்லா கண்ணு லெட்டரை யார் கையில கொடுத்து அனுப்பிச்ச? வீட்டு வாசல்ல கிடந்துச்சு. நல்ல நேரம் நான் எடுத்தேன். தவறி போய் என் பொண்டாட்டி கையில கிடைச்சிருந்தது. பேப்பரை கிழிக்கிற மாதிரி என்ன பீஸ் பீஸா கிழிச்சிருப்பா. ஸ்டெல்லாமா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி இருக்காளே, பொம்பளை ரவுடி. அவளை நான் டைவர்ஸ் பண்றேன். உனக்காக என்ன இது வந்துகிட்டே இருக்கு. என் பொண்டாட்டியோடைய கல்யாண புடவை எடுத்துக்கின்னு வந்திருக்கிறேன். இதை நீ போத்திக்க. உனக்கு தான் இது எடுப்பா இருக்கும். இனிமே நீ தான் என் தெய்வம். என் பொண்டாட்டி வந்துட்டாளா? வேற யாராவது இருக்குமா? என்ன சார், இந்த லாட்ஜில ஒரே தொல்லையா இருக்கு. ஆமாம் சார், ஒரே டிஸ்டர்பன்ஸ் இல்ல. தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா வாங்க சார். இவன் ஒருத்தன் தான் யோகின்னு நினைச்சேன். இவனுமா? இந்த லெட்டர் வீட்டுல கிடந்துச்சு, நீ தானே எழுதுன? என்ன பொம்பளை வரைக்கும் நினைச்சாடி உன் பின்னாடி சுத்துறதுக்கு? ஏடி என் பொண்டாட்டி கால் தூசி பறிவாடி. நீ வீட்டு வேலைக்கு வந்து அதோட வச்சுக்க. இந்த வேலையை வச்சுக்கிட்டா பிச்சு புடுவேன் பிச்சு. சார், உங்க தம்பிக்கு எழுதின உங்களுக்கு ஏன் அண்ணன் தம்பிகளை பத்தி உனக்கு வேண்டி தெரியும்? இந்த விஷயங்கள் அவனுக்கு நெருப்பு. நானா இருக்கிறனால இதோட விட்டுட்டேன். அவனுக்கு தெரிஞ்சா உன்னை கொலையே பண்ணிடுவானுங்கடி. ஐயோ, அப்பாவா? குடும்பமே அலையுதே. ஒரு பரம்பரையவே கவுத்துட்டாளடா. அண்ணாவை பயங்கரமான பில்பா. யாரும் அசையக்கூடாது, எல்லாம் அப்படியே இருக்கணும். ஐயோ, போலீஸ் அமுங்கு. வேலையா தொடாதீங்க சார். போயான்றா தொடாதீங்கன்னா சார், என் தம்பி அடிக்காதீங்க சார். ஒரு ரூம்ல 3 பேரா? நில்லுங்க நில்லுங்க. நீங்க என்னங்க